Phoenix Row Hammer Attack அப்படின்ற ரீசெண்டாக ஒரு வல்னரபிலிட்டி DDR5 RAM வச்சிருக்கிற யூசர்ஸோட சிஸ்டமை டார்கெட் பண்ணியிருக்கு. இந்த ரோ ஹேமர் அட்டாக்னா என்னன்றதை உங்களுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு DRAM நிறைய கப் ஆஃப் வாட்டராக எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவில் நிறைய கப் ஆஃப் வாட்டர் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு கப்பை வந்து ஷேக் பண்ணும்போது அதுலேருந்து தண்ணி ஸ்ப்ளிட் ஆகி பக்கத்தில் இருக்க கப்பு அதுக்கு பக்கத்தில் இருக்க கப்பு எதில் வேணாலும் அந்த தண்ணி வந்து ஸ்ப்ளிட் ஆகலாம். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும்போது அதோட அளவு பக்கத்தில் இருக்கிற கப்போட அளவு சேஞ்ச் ஆகலாம். அதாவது DRAM செல்ஸ்குள்ள நிறைய டேட்டா ஸ்டோர் நடந்துகிட்டு இருக்கும். அதில் டைனி எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் நடக்கும்போது அதோட பிட் வந்து ஃபிளிப் ஆகி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ரோல இருக்கிற 0 வந்து அடுத்த ரோக்கு போய் 1 மாத்துறது, அந்த ரோல இருக்கிற 1 இந்த ரோக்கு வந்து 0 மாத்துறது. இந்த ஃபீனிக்ஸ் ரோ ஹேமர் அட்டாக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி கப்பு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதுல தண்ணி வந்துட்டு நார்மலா நம்ம ஷேக் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிறதுல கொட்டோம்னு சொன்னேன். ஆனா இந்த ஃபீனிக்ஸ் ரோ ஹேமர் அட்டாக் என்ன பண்ணும்னா, எந்த கப்ல போயிட்டு கரெக்டா தண்ணி சிந்தணும் அப்படின்ற அந்த ரோவை அதுக்கு கிளியரா தெரியும். இந்த அட்டாக்கை பாசிபிளா பண்றது தான் இந்த ஃபீனிக்ஸ் ரோ ஹேமர் அட்டாக். இதோட ஹை லெவல் இம்பாக்ட் என்ன அப்படின்னா, ஒரு அட்டாக்கரால ரூட் ஆக்சஸை எடுத்துட்டு பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு மார்க்கெட்ல இதுக்கு மிட்டிகேஷன் எதுவுமே இல்லை. மிட்டிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.